வணக்கம் மக்களை, இது உங்கள் விஎன் சோலார் எனர்ஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் மின்சார வசதி இல்லாத ஒரு கோயிலுக்கு அமைச்சு கொடுத்த டிசி ஹோம்லைட் சிஸ்டம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊரில் இருந்து ஒதுக்குப்புறமாக அமைஞ்சிருக்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, மின்சார வசதியை கொண்டு வரான்னா இதுக்கு உண்டான போல் அமைப்பு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம டிசி ஹோம்லைட் சிஸ்டமாக இந்த கோவிலுக்கு தேவையான எல்லா விளக்குமே நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். கோயில்களை பொறுத்தவரை அடிப்படை தேவையான லைட்டு தான். அந்த லைட்டை நம்ம இந்த கோயிலில் இருக்க எல்லா பிரகாரத்துலையும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 6 லைட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியே உள்ள இந்த இடத்துல ஒரு 4 லைட்டையும், கற்பகிரகத்தில் ஒரு லைட்டையும், பேக் சைடில் ஒரு லைட்னு சொல்லி மொத்தமாக அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம 6 லைட்டை அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த சோலார் அமைப்பில் பார்த்தீங்கன்னா சோலார் ப்ளஸ் எலக்ட்ரிக் ஒயரிங் இந்த ரெண்டையுமே நம்ம ஒரு சேர அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த கோயில் கட்டி இந்த கோயிலில் எந்த ஒரு ஒயரிங் எதுவும் பண்ணாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோலார் அமைப்பை அமைச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான ஒயரிங் அமைப்பையும் A to Z நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கோயில் ரொம்ப ஊருக்கு ஒதுக்குப்புறக்கிறதுனால இந்த கோயிலில் உள்ள லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேன் பவர் ஹெல்ப் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் அமைச்சு கொடுத்துருக்கோம். எல்லா நாளும் ஈவினிங் 6 o'clock இந்த கோயிலில் உள்ள லைட்டை ஆன் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் அமைச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு எந்த லைட்டு தேவையோ அந்த லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஈவினிங் 6 o'clock ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock வந்தோடனே இந்த கோயிலில் உள்ள எல்லா லைட்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி எந்த ஒரு மேன் பவர் ஹெல்ப் இல்லாமல் இந்த கோயிலில் உள்ள லைட்டை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு லைட்டுக்குமே இண்டிவிஜுவலாக சுவிட்ச் ஆஃப் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு எந்த லைட்டு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பண்ணணுமோ அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம். அதிக நேரம் பேக்கப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் சோலார் கண்டே யூஸ் பண்ணக்கூடிய சோலார் சீட் அண்ட் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோலார் அமைப்பு இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பாக சோலாரில் வரக்கூடிய சீட் அண்ட் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஆர்டினரி பேட்டரி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பேக்கப் டைம் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ எப்போயுமே சோலாரை பொறுத்தவரை சோலாருக்கு வரக்கூடிய சீட் அண்ட் பேட்டரி வச்சு தான் சோலார் சிஸ்டத்தை நம்ம அமைக்கணும். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி மிகப்பெரிய மரங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ஒரு அமைப்பை வச்சு தான் இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் நம்ம கோயில் மேலே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய மரம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கோயிலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த சோலார் பேனலில் பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி அது மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு அதிக அளவுக்கு இரிட்டேஷன் கிடைக்கும். அது மாதிரி மேன் பவரால் எந்த ஒரு டேமேஜோ இல்லாட்டி அனிமலால் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனலில் கோயிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி வச்சுருக்கோம். இந்த சோலார் பேனலுக்கான மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உள்ள 6 லைட்டுமே நம்ம எரிய வைக்கணும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் அமைப்பு இந்த கோயிலை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இதுபோல் மின்சார வசதி இல்லாத இடங்களில் சோலார் டிசி ஹோம்லைட் சிஸ்டம் மூலமாக நம்மளால் குறைஞ்ச செலவில் மின்சார வசதி ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேரத்தை பொறுத்து அதை ஆன் ஆஃப் பண்ணுறதை நம்மளால் பண்ணிக்கிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோலார் சம்மந்தப்பட்ட செய்திகளை பெற நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோல் மின்சார வசதி இல்லாத உங்களுடைய கோவில் இல்லை பண்ணை நிலம் எந்த மாதிரி இடத்துலையும் இந்த மாதிரி டிசி சோலார் அமைப்பை ஏற்படுத்தும் மூலமாக உங்களுடைய குறைஞ்சபட்ச தேவையான லைட்டில் இருந்து நீங்கள் ஃபேன் வர ரன் பண்ணிக்கிட முடியும். மின்சார வசதி இல்லாத இடத்துல இந்த சோலார் அமைப்பு மூலமாக மின்சார வசதி ஏற்படுத்த தேவையான பொருட்களை நாங்கள் தமிழ்நாடு மூலமாக அனுப்பிச்சிட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த பொருட்கள் வேணும்னா கீழே தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.